டைம் இன் இந்தியா உட்சீப்பர்ல என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற உட்சீப்பருக்கும் அப்டேட்டடான 2.0 உட்சீப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ரொசாரியோ சார் இருக்காரு. சார் இல்ல என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும்? மிஷன் ஃபுல்லாவே நம்ம அப்டேட் பண்ணி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேஷன் மார்க்கெட்லயே உங்களுக்கு கிடைக்காத ஒரு அப்டேஷனுங்க. நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற உட்சீப்பர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஜினையும் இந்த கட்டிங் சிலிண்டரையும் ஒரே பெல்ட்ல போட்டு ஒரே டைட்டா வச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீகாயில இழுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லோடு கீழே வரும், சிலிண்டருக்கும் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டம் இல்லாம நம்ம ஒரு மார்க்கெட்ல ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னம்னா இந்த டென்ஷன் புள்ளி டைப்புங்க. ஸோ இந்த டென்ஷன் புள்ளி எதுக்காக அப்படின்னம்னா, பெல்ட் லூஸா போட்டிருப்போம். ஸோ பெல்ட் லூஸா இருக்கிறனால இன்ஜின் தனியாகவும் கட்டிங் சிலிண்டர் தனியாகவும் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம இந்த டென்ஷன் புள்ளியை எடுத்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளேடு சுத்த ஆரம்பிச்சிடும், லோட் ஆயிக்கும். ஸோ சிலிண்டர் ட்ரம் லோட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபீடிங்கை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாவே இருக்குங்க கட்டிங். அதுக்கப்புறம் இந்த ஃபீடிங் ஆப்பருங்க, இது இன்புட் ஃபீடிங் ஆப்பர். உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு 6.5 இன்ச்ல இருந்து 7 இன்ச் மட்டும் தான் இந்த இன்புட்டோட மவுத் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா அது ஒரு 10 இன்ச்சுக்கான அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபீடிங் இன்புட்டை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டை வெளியே எடுக்கணுன்றதுக்காக அவுட்புட்டையும் நம்ம வந்து பெரிய சைஸ்ல கொடுத்துருக்குறோங்க. இதோட இல்லாம இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ட்ரம் தாங்க. நம்மளுக்கு இந்த கட்டிங் ட்ரம் வந்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 230 mm டயால வந்து உங்களுக்கு ட்ரம் கிடைக்கும். ஆனா நம்மளோட ட்ரம் பார்த்தோம் அப்படின்னம்னா 350 mm டயால வந்து நம்ம ட்ரம்மோட சைஸ் இருக்குங்க. சோ எதுக்காக இந்த அப்டேட்லாம் சார்? நம்ம இன்புட் மவுத் பெருசு பண்ணதா இருக்கட்டும், இல்ல அவுட்புட் மவுத் பெருசு பண்ணதா இருக்கட்டும், அண்ட் நம்ம ட்ரம்மோட டயாவை பெருசு பண்ணதா இருக்கட்டும், மார்க்கெட்ல நம்மளுக்கு கிடைக்கிற உட்சீப்பர்ல எல்லாத்துலயுமே பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அடிமட்டையை வெட்டி நம்ம போடுவாங்க. ஆனா நம்ம மிஷின்ல அடிமட்டையோடயும் போடலாம், அதே மாதிரி வாழையும் சேர்த்து போட்டுக்கலாம். தென்னையோட அடிமட்டையும் போட்டுக்கலாம்னு சொல்றீங்க, வாழையும் போட்டுக்கலாம்னு சொல்றீங்க. பிளேட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. நம்ம பிளேட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து 6 mm பிளேடு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடிமட்டையோட போடுறதுனால பிளேடோட திக்னஸ் வந்து 8 mm மாத்தி இருக்கிறோம். ட்ரம் ஹோல்டு பண்ணி பிடிக்கிற மெயின் ஷாஃப்ட்டை வந்து நம்ம வந்து 35 mm கன்வெர்ட் பண்ணிருக்கோங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு 30 mm 28 mm அந்த மாதிரி ஷாஃப்ட் தான் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மேல நம்ம டிஆர் பேரிங்க போட்டிருக்கிறோங்க.